ஐயாமார்களே, அண்ணன்மார்களே, தாய்மார்களே, எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் காது குத்தோ அல்லது கல்யாணமோ அல்லது வளைகாப்போ எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் பொதுவா விருந்து சாப்பாடு கட்டாயம் உண்டு. அந்த விருந்து சாப்பாட்டில கட்டாயமா பாயாசத்துக்கும் இடம் உண்டு. சாம்பார் சாதம், வத்த குழம்பு, ரசம் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மோர் சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பாயாசம் கொடுப்பாங்க. அந்த பாயாசம் ஏன் கொடுக்குறாங்க? அதில் உள்ள அந்த சவ்வரிசி, அந்த சேமியா, அந்த சுவை ஏற்கனவே சாப்பிட்ட சாம்பார் சாதம், இந்த வத்தக்குழம்பு இதெல்லாம் ரசம் சாப்பிட்டதெல்லாம் கொஞ்சம் அந்த காரத்தன்மை குறையும். தொண்டைக்கும் வயிற்றுக்கும் காரத்தன்மையினுடைய வேகம் வயிற்றுக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த சுவை அதனுடைய பாதிப்பை குறைக்கும். நல்லா ஜீரண சக்தியை கொடுக்கும் இந்த பாயாசம். அப்படி பாயாசம் இல்லாமல் என்னங்க விருந்து? அதில் பொதுவாக சவ்வரிசி பாயாசம், சேமியா பாயாசம், பாசிப்பயிறு பாயாசம் அப்படின்னு பல வகையான பாயாசம் சாப்பிட்ருக்கோங்க. ஆனால் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். ஹெல்த்தி ஹோம் அண்ட் கிச்சன் அப்படிங்கிற ஒரு வீடியோ, ஒரு சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேங்க. பாயாசத்தை பற்றி ஒரு வீடியோ பார்த்தேங்க. அது என்ன பாயாசம்ங்க? அதுதாங்க ரொம்ப வித்தியாசமான பாயாசமாக இருந்துச்சுங்க. மாம்பழ பாயாசங்க. மாம்பழத்தை பயன்படுத்தி ஒரு பாயாசம் செஞ்சுருக்காங்க. அப்படியே ஒரு பாயாசம் செய்யலாமா? அந்த வீடியோவை நீங்களே இப்போ பாருங்கள். வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது குடிச்சா சூப்பராக இருக்கும்ல. அதுவும் ஹெல்த்தியாக வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும். அதையும் அடுப்பு முன்னாடி நிற்காம ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு சாப்பிட்டா சூப்பர். என்னடா இத்தனை சூப்பர் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த ரெசிபி அப்படி தாங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மாம்பழ பாயாசம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 மாம்பழம், குண்டாக இருக்கிற 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாம்பழம் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க தோட்டத்தில் இருக்குன்னு கொடுத்தாங்கங்க. எனக்கு பேரெலாம் கூட தெரியாது. ஆனால் ஒரு மாம்பழம் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. சரி, இதில் நம்ம பாயாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாம்பழத்தை எடுத்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா பழுத்துருச்சு மாம்பழம். அதனால் நான் இதை பருப்பு கடையிறோம் இல்லையா, அதில் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது மாம்பழம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் வச்சு அடித்து கூட எடுத்துக்கலாம். ரொம்ப குலைவாக நம்ம மசிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லேசாக திரியாக இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்தால் போதும். மிக்சி ஜாரில் போட்டால் கூட ரொம்ப குலைக்கிற மாதிரி நம்ம அந்த ஜூஸ் எல்லாம் போடுவோம்ல, அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா குழஞ்ச மாம்பழமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழமாக பார்த்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சிருக்கேன், போதும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி தனியாக எடுத்து வச்சுட்டு, அடுத்து நான் ஒரு தேங்காய் மூடியில் பால் எடுத்துக்க போகிறேன். ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு அரை மூடி எடுத்தாவே போதும். அந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்தாவே இந்த நம்ம எடுத்துருக்கிற மாம்பழ குவான்டிட்டிக்கு சரியாக இருக்கும். தேங்காய் சின்ன சின்ன சில்லுகளாக போட்டு நான் மிக்சி ஜாரில் போட்டு அடிக்க போகிறேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டிங்கன்னா அந்த தேங்காயில் பின்னாடி ஒரு ப்ரௌன் கலராக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் லேசாக ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும். அது உடம்புக்கும் நல்லது. தேங்காய் பால் கூட நல்லா பிரைட் ஒயிட்டாக வராது, கொஞ்சம் லேசாக ஒரு பிங்கிஷாக வரும். துருவி சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னொரு பால் எடுத்துட்டு
2-3 தடவை நீங்கள் அதே மாதிரி பால் எடுத்துக்கோங்க. மொத்தமாக நான் வந்து இன்னைக்கு ஒரு 200 ml அளவு பால் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். கருப்பட்டியோட இதை செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா மண்டை வெல்லம் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து தட்டி சேர்த்து செஞ்சுக்கலாம். மணல் இல்லாத வெல்லமாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எதுவுமே இல்லை, வெள்ளை சக்கரை தான் இருக்குன்னா அது கூட நீங்கள் சேர்த்து பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு தேங்காய் பால் பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. சூடான பால் ஊற்றக்கூடாது, நல்லா வந்து ஆறி இருக்கணும் பால். அந்த பாலை நீங்கள் சேர்த்தா கூட அதனுடைய டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். ஆனால் தேங்காய் பாலோடைய மாம்பழம் வந்து சேர்க்கும் பொழுது அந்த டேஸ்ட்டு தான் இந்த பாயாசத்துக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது நான் வெல்லம்லாம் சேர்த்து கலந்து வச்சேன் இல்லையா, அந்த பாலை இதோட சேர்த்துடலாம். இது கூட நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நமக்கு இதில் வந்து அந்த மாம்பழ வாசனை தான் அதிகமாக இருக்கணும். ஒரு 1.5 டீஸ்பூன், அதாவது டீஸ்பூன் இல்லை, சின்ன பிஞ்சு 1.5 பிஞ்ச் அளவு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்க போகிறேன். வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருக்குது, பம்கின் சீட்ஸ் இருக்குது, கொஞ்சமாக பாதாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே வறுத்து தான் வச்சுருந்தேன், அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து தேங்காய் சின்ன சின்ன பத்தா எடுத்தோம் இல்லையா, அதை வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நட்ஸ்லாம் வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்துக்கலாம், பாதாம் சேர்த்துக்கலாம், பிஸ்தா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் வீட்டில் இருக்கோ, எந்த நட்ஸ் பிடிக்குமோ, குழந்தைங்க எது சாப்பிடுவாங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை ஒரு 10 நிமிஷம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டேன். ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜ்லேயே வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறனால உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி, மாம்பழத்தில் இருக்கிற சூடெல்லாம் அது வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நிறையா செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியில் இருக்கிற அதில் பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க. எல்லோருக்கும் மிக்க நன்றி. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி. அப்புறம் என்னங்க, எத்தனையோ பாயாசம் சாப்பிட்ருக்கோம். இந்த மாம்பழ பாயாசத்தையும் தயார் பண்ணி சாப்பிட்டு ருசிச்சு பாருங்கள். குறிப்பாக இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாம்பழ பாயாசம் ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது, சூட்டை தணிக்கும், ருசியாகவும் இருக்கும். வெயில் காலத்துக்கு ஏற்ற மாம்பழ பாயாசம். இதை சாப்பிட்டு ருசித்து சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். மறக்காமல் கீழே உள்ள அந்த பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.